தாய்மார்களை தாய்க்குழுகளை சகோதர சகோதரிகளை இளைஞர்களை கலைஞர்களை வாலிபர்களை குழந்தைகளை நாடு போற்று நலவர்களை ஏழு போட்டு மறுத்தார்களே காணிக்கால் சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களை காணமே நாடகத்துக்கு வந்தவர்களே நாடகத்திற்கு வராதவர்களே கல்யாணமானவர்களே கல்யாணமாக காத்துக் கொண்டு இருப்பவர்களே பிள்ளை கொட்டி பெற்றவர்களே பிள்ளை கொட்டி பெற எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களே உங்களுக்கு வேலைக்கு எனது சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்கதான் எங்க அண்ணன் அருள் இருக்கிறார். நாடக ஆரம்பிச்சாச்சு பப்புனு வெளியில வந்தாச்சு கூட்டம் முடியாச்சு கோட்டையூர்ல அருமையான கூட்டம். கூட்டமே இல்லைனாலும் நம்ம வசனம் இந்த வசனத்தை தான் சொல்லுவான். கூட்டம் இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவான். அருமையான கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கூட்டம்ல நல்லாத்தான் இருக்கு. இந்த இருக்கிற கூட்டம் அங்க இருக்கிற கூட்டம் பூரா இங்க வந்து உட்கார்ந்து நல்லா இருந்திருக்குமே. ஏன் அங்க போய் உட்கார்ந்துருக்கியா? பனி விழுகுதா மழை விழுகுதா? ஏத்தா இல்ல நாடாக்கார முகரையிலே முழிக்கப்படாத உட்கார்ந்துருக்கீங்களா? அங்கே கத்துக்கிட்டு ஆமா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கிட்டத்துல வந்து பார்த்தாலும் சரி அங்க தூரத்துல உட்கார்ந்து நாடகம் பார்த்தாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கூட்டம் இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி நான் பாட்டுக்கல விடிகிறவர். அண்ணே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் கொட்டைக்கு முன்னாடி வேஷம் போட்டு வெளியில போயிட்டேன்னா கொட்டைக்கு முன்னாடி கூட்டம் நிறைய இருந்தா தான் எனக்கு கலகலன்னு பேச்சே வரும். ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. கொட்டைக்கு முன்னாடி ஒரு புளிய மரமோ ஒரு போச்சு மரமோ இந்த மாதிரி சீரியல் பார்த்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் போக போக நம்மளும் பேச கத்துக்கிறோம்ல. அப்புறம் கத்துக்கிறாம இருக்க முடியுமா? வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தில் இருந்திருப்பாங்க. சில பேர் இருந்திருப்பாங்க பப்பன் பேரை நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆடுவாங்க, நல்லா செய்வாங்க அப்படின்னு வந்திருப்பாங்க. சில பேர் இருந்திருப்பாங்க டான்ஸ் கரப்பை நல்லபடியா கூட்டி வந்திருக்காங்களா இல்ல எதுவும் கரடு கட்டியா தள்ளி இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்க வந்திருப்பா. அருமையான பொம்பளை பிள்ளை இதுதான் கோட்டையூர் கிராமத்துல அருமையான பிள்ளை. சும்மா தக்காளி பழம் மாதிரி தலை 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 எது எதையா என் வைப்பாடு வேணாங்க எது கதையா விதை இருக்கா இல்லையான்னு நீங்க வெளியில வர வச்சு அதைக்கு பாருங்க. செவந்து அதே நான் சொல்லிட்டு வெளியில வர விட்டு அது செவந்து இருக்கா கருப்பா இருக்கா பச்சையா இருக்கா எப்படி இருக்குன்னு வெளியில வர வெட்டி பாத்துக்கோங்க. நான் சொல்ற கடமை 70 கிழவியா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவேன். ஆமா 70 கிழவியா இருந்தாலும் அருமையான பொம்பளை பிள்ளைக்கு கோட்டையூர் கடே அப்பா அருமையான பிள்ளை சும்மா தக்காளி பழம் மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். சொல்றது என் கடமை. நீங்க பூரா என்ன செய்ய தெரியுமா? ஆமா அப்படி கிடையாது. ஆமா ஆமான்னு சொல்லணும். நீங்க பாட்டுக்களை திக்கு திக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே ஊர்ல பாக்குற ஒரு நினைப்பா என்ன பப்பருக்கான ஒரு மாதிரியா சொல்றியா வெட்டிக்கார ஒரு மாதிரியா முடிச்சுக்கிட்டு இருக்கானு அப்படின்னு நம்மளை தவற நிறுத்திடுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஊர்ல அருமையான அமைப்புல நல்லா உட்கார் சாமி உட்காரு அருமையான பொம்பளை பிள்ளை. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளிய பொண்ணு நோக்கம் அதுவும் அதே மாதிரி சின்ன பிள்ளை ஆமா அமைப்புல சாதாரண அமைப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளிய பொண்ணு நோக்கம் ஒரு சில பேர் நாரதனை பக்கம் நோக்கம் ஒரு சில பேர் படத்தை விடு காலையில முருகனை பாக்குற நோக்கத்திலும் அப்படி இயக்கத்திலையும் நோக்கத்திலையும் இந்த இடத்துக்கு வந்தாலும் கூட தூக்கத்தில் மட்டும் நாடா பார்க்க வரக்கூடாது. எல்லாரும் முகத்தையும் பாருங்களேன். அருமையான நல்லா உட்கார்ந்து ரசிகர்கள் அன்பா பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஐயோ ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தா அப்படிங்கிற நினைப்பு எத்தனை ஊர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்க ஐத்தாடு நானும் போயிட்டு வந்தப்போ ஆத்தாடி கொலையா அத்துட்டாங்க. இந்த ஊருக்குள்ள இனிமேலுக்கு நாடகத்துக்கே வரக்கூடாதுரா கேட்டு பாருங்க. உண்மையா நடந்தது. அப்படி ஒரு சில ஊர்கள் அமைஞ்சுக்கிறது என்ன 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 ஒரு சில ஊர் ஐயா நம்மளுக்கெல்லாம் தருங்க பப்புனு வெளியில வந்துட்டா கலகரன்னு பக்கமல் இல்லைன்னா இதுவோட வழங்காது. அப்புறம் எனக்கு கடவுள் கிடக்குது என்னையா வந்துரு எனக்கு அப்புறம் வாயில அப்புறம். அதனால அருமையான இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க பார்த்த ஆளு கூட அப்படி ஆளா பார்த்து வந்திருக்கீங்க நினைக்கிறேன். இந்த ஊமக்கோட்டை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது நம்ம வந்துட்டோம்னா கலகலன்னு விடிகிற வரை இருக்குன்னு கேட்டு பாருங்க அங்கிட்டு. அதனால அப்படியேப்பட்ட இந்த கூட்டத்தை வெளியில வர உட்கார வைக்கணும். அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா பெண்கள் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறது. என்ன பெத்த ஆத்தாக்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி சொல்லணும். நான் நல்ல அம்மா உண்மை அதுதான் நல்ல விதமா பேசணும் நல்ல விதமா உட்கார்ந்து நாடகத்தை பார்ப்பாங்க. நல்லா செய்யணும் நல்ல அசிங்கம் பேசுனேன்னு வச்சுக்கிறீங்களே ஆம்பளை பேர சந்தோஷப்படும். அதே அப்பா வக்காளி பப்புன்னு பிச்சுதான்டா கோமாளினா வந்தாண்டா கோமாளி அப்படின்னு கோட்டையூருக்கு நான் மட்டும்தான் இங்க நாடகத்துக்கு வந்திருப்பேன். எங்க அக்காளியும் சேர்த்து கட்டி கொடுக்குற மாதிரி வரும். நடைமுறையா பேசுற பேச்சு தானே சரி ஆம்பளை பேர நல்லா விரும்புறாங்க அப்படின்னு கூட 4 வார்த்தை அசிங்கம் பேசுனேன். என்னை நம்பி உட்கார்ந்து ஆத்தா கூட எந்திரிச்சு பாயை எடுத்துக்கிட்டு ஒரு உதறி போட்டு இருட்டுக்குள்ள போகும்போது என்னை அவங்க ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே போவாங்க.
பாப்பனுக்காரனே மோரை குடிக்கிட்ட பேச வாங்கடி வீட்டை பக்கம் போதுங்க. அன்னைக்கு வந்து பாமாளி கூட நல்லா தானே பேசுனேன், என் முகரை சரியில்லையே அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. மத்துக்கலாமா புழுத்தா பேசா அவன் காலையில வேச தடுத்து வெளியில வரட்டு அவன் முகரையில சாணியை கரைச்சு ஊற்றி அடிக்க முடியும் அப்படின்னு காலையில பேசுவோம். அப்படி பேசுறவங்க மத்துக்கலாமா? வந்திருக்க வந்த இடத்த காப்பாத்தியாகணும். இன்னைக்கு நாடகம் சிறப்பா அமையும். என்ன காரணம் தெரியுமா? முதல்ல நாடகத்துக்கு முக்கியத்துவமா ஒளிபெருக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அருமையான பக்கமலங்க, மூணாவது பார்க்கக்கூடிய ரசிகர்கள், மூணு சிறப்பானதுக்கு நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். நாடக கோட்டையை கோட்டையில் அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இது வட்டாரமே பேசணும். இப்படி ஒரு நாடகம் நடந்ததுல நாடாமா போட்டாங்க. ஐயோ பப்புனுக்காரனே முகரையும் ஆலையும் சரி பப்புனுக்காரன் அப்படின்னா பெட்டிக்கார முகரைய பாருங்களேன் அப்படின்னு நம்மளை கேவலமா பேசிடக்கூடாது. பேசாத அளவுக்கு இந்த இடத்துல நடந்துக்கிறோம் சொல்லிக்கொண்டு வந்திருக்க வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க கவலை பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க கவலை பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. ஆனா நீங்க திருப்ப பார்த்தா இப்ப நீங்க தான் எடுத்திருக்கீங்க. நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகருடன் இருக்கும் ஸ்ரீ குட்டு கருப்புசாமி துறை, ஸ்ரீ முத்தாளம்மன் துறை, ஸ்ரீ காளியம்மன் துறை, ஸ்ரீ கோட்டை காவலன் துறை, திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் கோட்டையூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இவர்கள் மனையில் இன்று இரவு 10 மணிக்கு கோவில் சிங்கார வண்ண மின்னணு கலையரங்கில் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் கோட்டையூர் மரியாதைக்குரிய திருவாளர் திரு எஸ் மூர்த்தி அவர்கள், எம் விஜயா பி சகாதேவன், எம் சிவா அன்புள்ளம், அதற்கு அடுத்தபடியாக எம் சாமிநாதன் அந்துக மற்றும் குடும்பத்தினர் சார்பாக இவர்கள் மனையில் நடத்தின இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதனுடைய நாடகம் இதில் பங்கேற்கும் நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லவே கிழமை எனது கிழமை சென்ற கிழமெல்லாம் தனக்கு தர வெற்றி சொல்ற மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமிகு எனது அன்பு சகோதரர் மேலப்பட்டு மாநிலத்தை சேர்ந்த கே.பி. காளிமுத்தன் அவர்கள் இவர்கள் மனையில் வேடன் விருத்தனாக அதற்கு அடுத்தபடியாக கோயிலுக்கு கோயில வாணி உங்கள் அன்பர்கள் காத்திருக்கும் அன்பிற்கு பாசமிகு அன்பு சகோதரி காரைக்குடி மாநில காரைக்குடியில் முடிச்சிருக்கு மாயபுரம் தானே மயிலாடுதுறை மாயபுரத்தில் சேர்ந்த அன்பு சகோதரி என்னங்கய்யா ராயவரமா அன்பு சகோதரி சாபிராமி அவர்கள் இவர்களை வழியாடியை காத்து விடாது. அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி வச்சு திருக்கடும் பாடலை பாடி உங்களை மதிப்பிற்கு மரியாதை உரிய நாதகான பேரரசு அன்பு மாப்பிள்ளை இரட்டையாளு மாநகரை சேர்ந்த என் வெங்கடேசவர்கள் காண பிரியர் கழகப்பிரிய நாடகத்தில் எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிட்டு மக்களுடைய செமேதை அன்பிற்கு மாத்திரம் கூறிய பாசமாக அன்பு மாத்தா புதுக்கோட்டை மாநகரை சேர்ந்த எஸ் பிரபராஜ் அவர்கள் இவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு எத்தனை பெண் படைத்தான் பெண் படைத்தான் அத்தனை கண்களிலோ ஆசைகளோ விசப்படுத்தான் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பார் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும்
போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் காத்து நிற்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். பிரிவென்னும் கடலிலே மூழ்க வேண்டும். அவன் பெண் என்றார் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கோடியிருக்கிற மிருதங்க சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு மச்சான் ரெட்டியாரத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரனுடைய அண்ணனா அண்ணனுமாகிய பாசத்துக்குரிய எனது அன்பு மச்சான் எம் காளீஸ்வரர் அவர்கள் மிருதங்கம் அட்டோலை நல்லா திருச்சிக்கிட்டியா நல்லா திருச்சிக்கிட்டியா வெட்டிக்காரையா திருச்சிக்கிட்டியா கலகான நல்லா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிய அந்த பையன் எவ்வளவு உயிரை கொடுத்து வாசிக்கிட்டாப்ல இப்படி உட்கார்ந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கீங்கன்னா அந்த பையன் எப்படி அடிப்பாப்ல
கூட சாமான் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு என்ன பண்றேன்? ஐயோ, அதற்கு அடுத்தபடியே நாடக நடிகர்களுக்கும் இந்த மாதிரி பக்கம் எழுத்துகளுக்கு உங்க கைதட்டல் மட்டும்தான் எங்களுக்கு உற்சாகமே. நீங்க வாட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அவ்வளவுதான், எங்களுக்கு ஆற வர சுத்தமா குறைஞ்சு போயிடும். அதற்கு அடுத்தபடியாக இங்கு மற்றொரு மிருதங்க வித்வான் பாசத்துக்குரிய அன்பு தம்பி சீரியல் சரிகார் அவருடைய எனக்கு பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் அவருடைய மகனுமாகிய சரவணன் அவர்கள் எனக்கு மேடையில் மிருதங்க வாசிப்பார் கொஞ்ச நேரம் கழித்து. ஆமா, அதற்கு அடுத்தபடியாக பல வாத்திய புகழ் 6 மாசம் பாசத்துக்குரிய எனது உடனுறவு சகோதரர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ.கே. அருளன் அவர்கள் ஆளுநர் சமைப்பார். நன்றி நன்றி. இந்த அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த மைக் செட்டை ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்திற்கு பெரிய ஒரு கோடான கூடி நன்றியை சொல்லணும். அருமையா இருக்கு. எல்லாரும் ஜோர அந்த மைக் செட்டுக்கு ஒரு கைதட்டுங்க பாப்பா. நல்லா இருப்பீங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு லேசா வாசிக்கிற மாதிரி தெரியும்.
லேசா அசந்தா அவ்வளவு இந்த நாக்கே ரெண்டா போயிரு. ஆமா அத்தாடி ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு திறமையெல்லாம் உங்க கைக்குள்ள தான், நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். வேற யாரும் செய்ய முடியுமா? மைக்கில பேசியா விளங்காதாலும். ஐயோ அதற்கு அடுத்தபடியா என்ன நினைச்சு வந்தியா தெரியாம நினைச்சேன். அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் நம்முடைய புதுக்கோட்டையை சேர்ந்த அருமை சகோதரர் கே தியாகராஜன் அவர்களுக்கு மிக சிறந்த வழியில் சி அண்ட் தாளம். அமைப்புல அருமையான சீன் அமைப்பு அன்புள்ளம் ஸ்ரீ அம்பிகா நாடக சபா சிஆர் சின்னப்பா ஹார்மோனியஸ் உரிமையாளர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் உதயகுமார் பிரதர்ஸ் ஊர்சகுடியை சேர்ந்த அன்புள்ள மிக சிறந்த முறையில் சீனித்திருப்பதற்கு அன்புள்ளதுக்கு எங்களது நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க சிறந்த முறையில் என்ன தம்பி மூத்தர் வந்துருச்சா? இங்க சிறந்த முறையில் எங்களுக்கு வீடியோ கவரேஜ் பாசத்துக்குரிய அன்புள்ளம் கலைமூர்த்தி அன்பு அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் அருமையான ஒளிபரப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபரப்பு தெய்வேந்திரா சன் சர்வீஸ் கோட்டையூரை சேர்ந்த தெய்வேந்திரா 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 நல்லா நல்லா இல்லைன்னு சொன்னாதே நீங்க மூஞ்சி தொங்கணும். அருமையா இருக்கு மிக சிறந்த. ஏன்னா அந்த நாடக நடிகர்களை மைசட்டு கடவுளை விடுகிற வர புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவங்கனால நீங்க எல்லாருமே நீங்க எந்த அளவுக்கு ஏத்துறீங்க. என்ன உங்க பிரச்சனை என்னடா தம்பியலா? கடப்பட கடப்படான்னு அப்ப விளங்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் சீர்திருப்பு அன்புள்ளம் புதுவையை சேர்ந்த ஹரிகரன் சீர்திருமணி அன்புள்ளம் மிக சிறந்த முறையில் அருமையான திருமதி அன்புள்ள மனமா ரெண்டு சீன் இன்னைக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறமாதிக்கு அதை கட்டுவாங்க. மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பக்த விடுதல் பொதுமக்கள் திறனாக அவர் வருக இப்படிக்கு கோட்டையூர் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் திரு எஸ் மூர்த்தி, எம் விஜயா, எம் சகாதேவன், எம் சிவா, எம் சாமிநாதன், அந்துகம் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் கோட்டையூர் பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த குடும்பத்தார்களுக்கு எங்கள் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை பிடித்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்புள்ளம் உங்கள் வெற்றி பிள்ளையுமாகிய சிரிப்பு நடிகர் லிங்கவாடியை சேர்ந்த கலை சக்கரவர்த்தி செல்லத்துறை அண்ணா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அறிவித்த சகோதரர் செல்லத்துறை அண்ணாவிடம் கொடுங்கள் சிறப்பான நடிகர்கள் சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்பார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு கோட்டையில் ஹோட்டல்ல அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவிட நடத்தப்படும் அத்தனை விழா கமிட்டியர்களுக்கும் அன்பு குடும்பத்தார்கள் திரு எஸ் மூர்த்தி, எம் விஜயா, வி சகாதேவன், எம் சிவா, எம் சாமிநாதன், அந்துகம் குடும்பத்தினர் மற்றும் கோட்டையூர் பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். என்னடா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டான்ஸ் பிள்ளை என்ன சொல்லவே இல்லையே அப்படி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறாங்க. என்னப்பா பார்க்கவே இல்லையா? என்னப்பா எங்கடா பாத்ரூம்பா? என்னடா சொல்ற? ஐயோ கொலையா அச்சரியம் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இப்படியே மாற்றிருக்கு. நம்மளுக்கு ஆடல் கலையரசி, அபடிக சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நடன மொய்யாரி, அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த எம் சத்யபிரியா அவர்கள் தான் சத்யபிரியா 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 சுண்ட கஞ்சி தோலுடா துடும்பு கருவாடடா வாழ மீன் காலடா வரத்தையில பாரடா கஞ்சி தோலுடா துடும்பு கருவாடடா வாழ மீன் காலடா வரத்தையில பாரடா தனுமியா தனுமியா. ஒரு அருமையான பாடல். என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை
பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்பட்டியை சேர்ந்தாச்சு முத்துராஜபவன் என்ற வேலையை உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு வருமாறு பணிமுடன் வேண்டிய கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி. எனக்காக ஒரு பாட்டு சந்திச்சு எப்படியும் ஒரு 8-10 வருஷம் இருக்குமா நம்ம சந்திச்சு. ஆமா ஆமா இப்பதான் பாக்குறேன். ஆமா உங்களை வந்து பாட்டு பாட தெரியல, தூக்கி வச்சு பாருங்க, உயர்த்தி நல்லா உயர்த்தி பெருமையா எல்லா பெட்டிக்காரர்களும் பாடுற மாதிரி பாடு. நல்லவருக்கு நல்லவரு, 4 குடும்பத்தை கெடுத்தவரு. அவ்வளவுதான். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் சரிங்களா. உங்களுக்குன்னு இந்த மனசுல ஒரு இடம் இருக்கு. ஆமா ஓமான் பாடுறீங்க பெட்டிக்கார பாடுறதுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த கோட்டையூர்ல இந்த பெட்டி தேவையே இல்லை எனக்கு. இந்த பெட்டியை கள்ளத்துக்கு போட்டு நொறுக்கவும் இல்லை. என்ன மசருக்கு இந்த பெட்டி ஒரு பப்புனு பேரை சொன்ன வார்த்தை உயர்ந்து விட. ஆமா ஓமா இருங்க மச்சான், உங்களை ஏத்தி ஏத்தி போடணும் அவ்வளவுதானே. இந்த பாட்டு நல்ல நாள் கொண்டுமா. நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே இங்கு வந்தேன் பிறந்தாய் நக்கிமாயனே. என்ன நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே இங்கு வந்தேன் பிறந்தாய் நக்கிமாயனே. கோட்டையூருக்கு நான் நாடாத்துக்கு வரல, தூக்குல தொங்க வந்திருக்கேன் அப்படித்தானே. சண்டாளைங்க ஒரு பப்புனு பேரை சொன்ன நான் கேட்கிறேன். பப்புனா அவ்வளவு வெறுப்பா இருக்கு உங்களுக்கு தெரியாம கேட்கிறேன். என்ன மச்சான் இதுக்கு மேல ஏத்தணுமா கூட? பொம்பளை பேர் சொன்ன மடக்கு மடக்குன்னு போட்டுக்கிட்டு அடிக்கிறியா? நான் என்ன உங்களை பத்தி எதுக்கு தப்பா பண்ணனா? தப்பாதான் பண்ணி அப்புறம் நான் என்ன சொன்னேயா? என்ன சொன்னது உங்க 2 பேருமையா? சரி விடுங்க. இப்ப நம்ம எதுக்கு இங்க போட்டுருக்கீங்க? பெருமையா பாடினாலும் சரி, வாழ்த்தி பாடினாலும் சரி, உயர்த்தி பாடினாலும் சரி, எப்படி குளிக்கிற உடனே புதைக்கிற பட்ட பண்ணாலும் சரி, நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த மாதிரி பாடி பாடி எனக்கு கேட்டுட்டு வாத்தியாரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம கோட்டையூருக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நாடகத்துக்கு வந்திருக்கான். எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும் முதல்ல பார்க்கலாம். எங்க சந்தோஷமா இருக்கா வார்த்தையை நல்லா கவனிக்கல. ஊரை சந்தோஷப்படுத்த நம்ம போயிருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்துல இங்க பொழப்பு சிரிப்பா சிரிக்கிறீங்க. சந்தோஷம் எப்பன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே. என்னைக்கு கல்யாணம் பண்ணி கட்டிக்கார உட்கார்ந்த ஸ்டைல பத்தி இல்ல கொஞ்சம் அரிசியா விடுவேன். ஒழுக்கமா மேடையில எப்படி உட்காரமா அப்படி உட்காருங்க சரிங்களா. ஆமா என்ன காரணம்னா எல்லாரும் கல்யாணம் பண்ற மாதிரி நானும் கல்யாணம் பண்ணி தொலைச்சேன். எல்லாரும் பண்ற மாதிரி நானும் பண்ணனேன். என்ன வந்தா எல்லாரும் பண்ற மாதிரி நீ என்ன பண்றது? இப்ப ரொம்ப வேண்டாம். நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல மாப்பிள போய் சொல்லாம சொல்லியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கல்யாணம் தான். கல்யாணம் ஒரு தடவை கற்பழிப்பு தான் அப்பப்பா நடக்கும். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எத்தனை வருஷம் ஆகுது? நான் கல்யாணம் பண்ணி இப்பதான் 6 மாசம் ஆகுது. 6 மாசமா? உங்க மயனுக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்டிருக்கேன். கல்யாணம் ஆச்சா? எனக்கு எத்தனை வருஷம் ஆகுது? இல்ல மாப்பிள சும்மா சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. அதான் 3 மாசம் ஆகுது. 3 மாசமா? ஐயோ என்ன பிள்ளை வரண்டா. நான் அதை கேட்கலையா? கல்யாணம் ஆகி நாத்தமத்து போக கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம்னா என்ன மாப்பிள? கல்யாணம்னா என்னன்னு தெரியாதா? சரி ரொம்ப சிரமம். அது நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? போய் சொல்லாம சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆகுது? சும்மா சொல்லுங்க. மைக்கு எடுத்து வச்சுருங்க. 20 வருஷம். ஒரே பொண்டாட்டி தானா? எப்படி ஒரே பொண்டாட்டியே 20 வருஷமா அதே பொண்டாட்டி, அதே வாயு, அதே பல்லு, அதே கண்ணு, அதே இது எப்படி? கல்யாணம் பண்ணி அருணனே 3 வருஷம் தான் ஆகுது. எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணா முத்துராஜா இன்பம் துன்பம் எல்லாம் வர அத்தனையும் சமாளிக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணும்போது நானும் கல்யாணம் பண்ணேன் அருணன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன், நானும் சந்தோஷமா இருந்தேன். கோட்டையூர் மேடையில என் பொண்டாட்டியை பத்தி சொல்லியே ஆகணும். இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கும் போது 4 வார்த்தை அசிங்கமா பேசிவிட்டாங்க அண்ணன். என் பொண்டாட்டி பேசணும்னா என்ன செஞ்சுட்டு பலாறு எந்திரிச்சு என் பொண்டாட்டிய கை நிறைய அப்படியே அப்பீட்டி கப்பு அடிச்சு போட்டேன். இப்ப நம்ம பொதுவா பொண்டாட்டியில அடிச்சா எங்க போக நினைப்பாங்க? ஆத்தா வீட்டுக்கு போக நினைப்பாங்க. என் பொண்டாட்டி அதே மாதிரி அண்ணன் என் பிள்ளைய வேற சொல்லிக்கிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போன பொம்பளை வீட்டுக்கே வரல. நமக்கு கோபத்துல என்னைக்கு நம்மள ஒரு நாள் கூட நம்ம பிடிச்சி அடிச்சது இல்லையே, இப்படி நம்மளை அடிச்சு விட்டானே அப்படின்னு இங்க இருந்து போன பண்ணாட்டி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கே வரல. நானும் இன்னைக்கு வந்துடுவா, நாளைக்கு வந்துடுவா, இப்போ வந்துடுவா, அப்போ வந்துடுவா, காலையில வந்துடுவா, சாயந்தரம் வந்துடுவா இருந்து பார்த்தா வர்ற மாதிரி தெரியல.
சரி எப்படியாவது நம்ம பொண்டாட்டி போய் கூட்டிட்டு வந்துடலாம்னு இந்த கதையை நல்லா கவனமா கவனிக்கணும். அப்ப பாருங்க என் பொண்டாட்டியை போய் கூட்டிடலாம்னு என் மாமியா வீட்டுக்கு போறேன். சரி எழுத்த மாதிரி வாசப்படியில மாமனாரு நிக்கிறாரு. என்னைய பார்த்த உடனே சண்டாளனுக்கு கோபம். நம்ம மகளையே அனுப்பிவிட்டு அங்க இருந்து பக்கத்துல இதயத்தை போய் குழப்பத்தை போய் அங்க இருந்து வர்றானே அப்படின்னு தெரிஞ்சு என் மாமனாரு துண்டை உதவி தோல்ல கொடுத்துட்டு பின்வாசல் வழியா போன மனுஷன் வீட்டுக்கே வரல. அவர் எங்க போனாரு? அவரே கோபத்துல போயிட்டாரு. மறுபடியும் என் முகரையை பார்த்தோம்னா நம்ம மகளையே அனுப்பிவிட்டு இங்க உழப்பலாம இங்க வர்றானே அப்படின்னு கோபத்துல போன மனுஷன் வீட்டுக்கே வரலன்னு அதுல என்னதான் இருந்தாலும் பெண்கள் அப்படின்னாலே எல்லா பெண்களுக்கும் இறக்க மனசு இருக்கும். என் மாமியா என்ன பார்த்தவன பரிதாபப்பட்டு என் மாமியா மட்டுமில்ல தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாருக்குமே இறக்க மனசு இருக்கும். அதையும் விட முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மக மேல இருக்கிற பாசத்தை விட மருமையை மேல மாமியாவுக்கு அதிகமா பாசம் இருக்கும். என் மாமியா என்ன பார்த்தவன பரிதாபப்பட்டு அந்த காலத்துல சீதனம் கொடுத்த பொருள் ஒவ்வொரு பொருள் அண்டா குண்டா எதுவா இருந்தாலும் பெருசு பெருசா இருக்கும். அந்த காலத்துல மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த செம்பு நல்லா இருந்தா தண்டி செம்பு என் மாமியா செம்பு. மாமியா செம்பா? மாமியா செம்புனா அப்படி செம்புன்னு அதை சொல்லப்படாது. மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த செம்பு. இந்த செம்புல தண்ணியை கொண்டு வந்து மருமையை கிட்ட மாமியா கொடுக்குது. ஏன் கொடுக்குது தெரியுமா? நம்ம மக வந்து நம்ம வீட்டுக்கு 10 நாள் ஆயிடுச்சு, மருமையை சாப்பிடல என்னன்னு தெரியல அப்படின்னு மாமியா என்ன செஞ்சு செம்புல தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குது. தண்ணியை குடிக்கலாம்னு இப்படி தூக்கிட்டு போறேன். மாமியா செம்புல லேசா ஓட்டை விழுந்து கிடக்கு. பழைய காலத்து செம்புல லேசா ஓட்டை விழுந்துருச்சு. குடிக்கலாம்னு கொண்டு போனா பொட்டு பொட்டுன்னு மேல்கால் ஊற ஊத்துது. சரி அப்புறம் கொண்டு போய் திண்ணையில அப்படியே இந்த தண்ணியை வேணாம்னு சொல்லி சொன்ன உடனே அவன் விரல விட்டுக்கிறான் அப்படின்னு கொண்டு அப்படியே திண்ணையில வச்சுட்டு பெரிய தட்டுலனே அருளனே பெரிய தட்டு நல்லா விழாவில்ல தட்டு இந்த தட்டுல சோத்தை போட்டு வந்து மாமியா கொடுக்குது. நல்ல அரைவாடி குழம்ப வேற ஊத்தி நல்லா சோறை போட்டு மருமையை சாப்பிட்டு அவள சாப்பிடலையே என்னன்னு தெரியலையே கண்ணு மொழியெல்லாம் உள்ள ஓடி போய் கிடைக்க மருமையனுக்கு அப்படின்னு மாமியா என் மேல பாசம் வச்சு என்ன செஞ்சிருச்சு நல்ல சோத்தை போட்டு வந்து அரைவாடி குழம்ப ஊத்தி மருமையை கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. சரி பச்சை தண்ணியவே குடிக்காதவன் இந்த சோத்தை திம்பனா ரோசக்காரன் ஏன் சாப்பிடல தெரியுமா? ஏன் இந்த தண்ணியை குடிக்கல தெரியுமா? என் மாமனாரு ஒரு பெரிய மனுஷன் என்ன செய்யணும் வீட்டுக்கு வந்த மருமையனை என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்டு மருமையங்கிட்ட மகளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறதானே பிரச்சனை தீரு. இந்த மனுஷன் போன மனுஷன் வீட்டுக்கு வரல, பிரச்சனையை தீர்க்கவும் இல்லை. போனது அப்புறம் தான் இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய கதை என்னது? என் மாமியாவுக்கு சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆச்சுன்னா மாலை கண்ணு மாமியா சப்பா. அந்த கதையை இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய கதை. ஏற்கனவே 3 குடம் தண்ணி வீட்டுல இருக்குது, நல்ல தண்ணி. சரி அந்த ஊர்ல மாமியா ஊர்ல ஒரே உப்பு தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்க்கு வழங்காது. அடுத்த ஊருக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தண்ணிக்கு போகணும், தண்ணி எடுக்க போகணும். ஏற்கனவே 3 குடம் தண்ணி வீட்டுல இருக்கும்போது இந்த மாமியாவுக்கு தேவையா கூழ்கட்ட எருமைக்கு இது என்ன செஞ்சது? இடுப்புல குடத்தை வேற எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த ஊருக்கு தண்ணிக்கு போயிட்டு சாயந்தரம். ஏன் போகுது தெரியுமா? 3 குடம் தண்ணி வீட்டுல இருக்கும்போது ஏன் போகுதுன்னா நம்ம மகன் நம்ம மருமையை பேசி ராசி பண்ணி எப்படியாவது வீட்டுக்கு மருமையை கூட்டிக்கிட்டு போகட்டு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இது இடுப்புல குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போயிடுச்சு. அடுத்த ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துருச்சானே வந்தா இடுப்புல குடம். அங்க இருந்து வரும்போதே கூப்பிட்டு கத்திக்கிட்டு வருது, அப்பா மருமையனே அப்பா மருமையனே கூப்பிட்டு கத்திக்கிட்டு வருது. என் மாமியா தண்ணிக்கு போற நேரம் பார்த்து மாமியாருக்கு கிடையாது, பேசாத கொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கா. மாமனார் வேற போன மனுஷன் வீட்டுக்கு வரல அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா மாமியா வீட்டு வாசல்ல பெரிய உரல் ஒண்ணு கிடக்குதுயா. உரல் ஒண்ணு கிடக்குது. இந்த உரலுக்கு மாமியா விட்டு உரல் மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த உரலுக்கு பக்கத்துல போனா அடே அப்பா வாட தூக்குதியா. என்ன வாட? எள்ளும் கருப்பட்டி குடும்பமா இடிச்சு தின்னுப்பாங்க. இவ்வளவு பார்த்தா எனக்கு பட்டினி பசியமா கடந்து போனதுக்கு அதுக்கு எனக்கு அப்படி சும்மாவே எதையாவது பார்த்தா எனக்கு சமாதானம் நம்ம எச்சி ஊறிடும். ஆமா அதை பார்த்து அப்படின்னு பாருங்க. பசியோட போனதுக்கு அதுக்கு அந்த எள்ளும் கருப்பட்டி பார்த்தவொடனே எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு சலுப்பை பத்தி என்ன செஞ்சு இந்த உரலுக்குள்ள கையை விட்டு நக்குனி பாருங்க. எள்ளும் கருப்பட்டி வறுத்த எள்ளும் கருப்பட்டி இடிச்சு தின்னு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்கு. என் மாமியா இடிச்ச எள்ளு அவ்வளவு ருசி. உரலுக்குள்ள கையை விட்டு வலிச்சு நக்குனி பாருங்க, ருசி அம்பிட்டு ருசி. மாமியா விட்டு உரல்ல கையை விட்ட நல்லா இருக்கு. இந்த இதுல மாமியாவை மட்டும் இடையில சேர்க்காதியா, உரல் மட்டும் சொல்லணும். மாமியா விட்டு உரல்னா வேற உரலா போயிடும். அப்புறம் ருசி அதிகமா இருந்தாலும் மண்டையை கொண்டு உள்ள விட்டு மாமியா உரல்ல மண்டையை விட்டுட்டியா
விட்டுட்டேன். மாட்டிக்கிச்சு. என் மாமியா தண்ணிக்கு போயிட்டு வந்துருச்சு. அப்பா மறுமையினு கூப்பிட்டு கத்திக்கிட்டு வருது. என்னன்னு கேட்க முடியாம 4 கால் பாய்ச்சல்ல மாடு மாதிரியே தலையை உள்ள விட்டுக்கிட்டு மண்டையை இழுக்க முடியாம கிடக்குது. வேட்டியை இழுத்து பொத்திக்கிட்டு 4 கால் பாய்ச்சல்ல மாடு மாதிரியா கிடக்குறேன். இந்த உரல்ல எப்ப வேணும் கிடக்கும், பால் கறக்குற மாடு கிடக்கும். இத புடிச்சு கட்ட வேலை சண்டால பையன் மாமனார் வேலை. போன மனுஷன் வீட்டுக்கு வரல, உரல்ல மாட்டை புடிச்சு கட்டி தொலைக்கிறேன். என் மாமியாவுக்கு காலையில 4 மணிக்கு பால் கறக்குற நேரம் வந்துருச்சு. குளிஞ்சுக்கிட்டு எண்ணெய் கிட்ட வந்துருச்சு. உடலுக்கு பக்கத்துல வந்தா தட்டியில தண்ணிய வேற கொண்டுகிட்டு வந்துருச்சு. வந்தா குளிஞ்சுக்கிட்டு எண்ணெய் அடிக்குதியா, சல்லுப்பு சல்லுப்பு சல்லுப்புன்னு தண்ணி அடிக்குது. மடுவுலதே மாட்டுக்கு அடிக்கிறோம்னு அடிச்சிருச்சு. அடிச்சவன தண்ணி செடியை கொண்டு அந்த பக்கம் வச்சுட்டு கண்ணு குட்டி அவுத்து விட்டுருச்சு. சரி, அவுத்து விட்டா ராத்திரி பூரா பட்னியா கிடந்ததுக்கு அதுக்கு கண்ணு குட்டி வந்து விட்டுது. மட்டார் மட்டார் மட்டார்னு உசுறு போயிட்டு வந்து வெளியே சொல்ல முடியாம கிடக்குறேன். அப்புறம் நினைச்சிருச்சு, மாமியா நினைச்சிருச்சு கண்ணுக்குட்டி முட்டுல கண்ணுக்குட்டியை பிடிச்சி அந்த பக்கம் கட்டிருச்சு. கண்ணுக்குட்டி வேற நல்லா முட்டிருச்சு. யாரும் காம்பெல்லாம் விடச்சிருக்கு, மார்காம்பு யாரும் நல்லா விடச்சிருக்கு அப்படின்னு நினைச்சது. கிண்ணியில விளக்கண்ணியை போட்டுக்கிட்டு வந்துருச்சு. எங்க புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கிட்ட வந்ததோட சரி, அதோட கதை முடிஞ்சு வச்சு. என்னையா ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டீங்க. எப்படி என்ன அவ்வளவுதான் கனவியா? ரொம்ப ஆர்வமா கேட்கிறீங்க. வாங்க 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 வந்து ஆட்சி தாங்க வாங்க வாங்க